எங்க வீட்ல புட்டு பிரியர் ஒருத்தர் இருக்காருங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா பையன் ஹரிஷ் தாங்க. கீபோர்ட் கிளாஸ் போயிருக்காரு. நான் போயிட்டு வரத்துக்குள்ள எனக்கு புட்டு ரெடியா செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி குழந்தை ஆசைப்பட்டு கேட்டானே செஞ்சு குடுத்துடலான்ட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கிடையில என் பையன் வந்து எனக்கு புட்டு வேணாம், எனக்கு அவலும் பாலும் தான் வேணும்ன்ட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு. "டேய் நேத்து தானடா நீ அவல் சாப்பிட்ட, இன்னைக்கு புட்டு சாப்பிட்றான்னு சொன்னேன்." அது ஒண்ணும் கேட்கவே இல்லங்க. எனக்கு அவல் தான் வேணும், அவல் தான் வேணும்னு சண்டை போட்டுட்டே இருந்தாரு. ஒரு வழியா அவனையும் சமாதானப்படுத்தி, "போய் விளையாடுடா, நான் அது கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு வரேன்னு" சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு கிளாஸ் போயிருக்கேன். வரத்துக்குள்ள வேலைய முடிச்சிடலான்னு நானும் வேகமா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். தேங்காய் ஏற்கனவே ஃப்ரிட்ஜில இருந்ததுங்க. அது பத்தலன்ட்டு சரி ஒண்ணு எடுத்து உடைச்சிடலான்ட்டு உடைச்சுட்டேன். அது பார்த்தா 2ஆ உடையாம 3ஆ உடைஞ்சிடுச்சு. 3ஆ உடைஞ்சதும் நல்லது தான். அது நமக்கு தோண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க. எனக்கு தேங்காய் தோண்டி தரேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. அவரு தோண்டி தோண்டி பார்த்துட்டு தோண்ட முடியாம டென்ஷன் ஆகி கீழ போட்டு போயிட்டாரு. அப்புறம் அவர் தண்ணி குடிக்கிற ஸ்டைல பாருங்க. எதுல வச்சு தண்ணி குடிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு பழுப்பு எடுத்து டம்ளர்ல போட்டு எடுத்து தண்ணி குடிக்கிறாரு. யாருக்கு தான் இந்த ஐடியா வரும்னு தெரியல. இப்போ இருக்க பசங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. புட்டு செய்றேன்னு சொன்னா, ஆனா என்ன புட்டு செய்றேன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. சிகப்பரிசி புட்டு தாங்க இன்ஸ்டன்ட் மிக்ஸு. மாவு அரைச்சு தான் புட்டு செய்யணும்னு நெனைப்பேன். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருக்கும்போது அத வேற மெனக்கெட நம்ம வேற அரைச்சு செய்யணுமான்ட்டு அப்படி ஒரு சோம்பேறித்தனம் தாங்க. அதனால இன்ஸ்டன்ட் மிக்ஸே வாங்கி செஞ்சுறது இப்பல்லாம். இந்த புட்டுக்கு வேற நாட்டு சர்க்கரை போடலாமா? இல்ல சர்க்கரை போடலாமான்னு ஒரு கன்ஃப்யூஷங்க. ஒருத்தர் சர்க்கரை வேணுன்றாங்க, ஒருத்தர் நாட்டு சர்க்கரை வேணுன்றானுங்க. எந்த வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு கன்ஃப்யூஸ் தாங்க. சரி ஒரு வழியா சர்க்கரையே போட்டு அதையும் செஞ்சாச்சு. புட்டு செஞ்சாச்சு. இப்ப டீ இல்லாமயா டீயும் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ சூப்பரா முடிச்சாச்சு.